திருசேலம் மணிகண்டன், இங்க அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்ப முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைக்கிறார். அது கிட்டத்தட்ட ஈசல் பூச்சிகளை போல உடனடியாக உயிரிழந்து விடுகின்றன அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சேர்த்தே சொல்றார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புகிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ இதில் ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி பேசின திரு எழிலரசன் ஒரு விஷயம் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் யாரு, எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையானே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ எங்களுக்கெல்லாம் கூட தமிழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இல்லை உதயநிதி ஸ்டாலினான்னு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா மு.க. ஸ்டாலினை விட அதிகமாக முன்னிறுத்தப்படுறது உதயநிதி தான். அவரை மாற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேற எப்படியான ஒப்புமை வைக்கலாம் சொல்லுங்க. ஏங்க 67 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்ல அண்ணாமலை தலைவரா அப்படின்னு சந்தேகம் அவருக்கு வருதுன்னா, டிவிலையும் மத்த டெய்லி அவங்க ப்ரோகிராம்லயும் முன்னிறுத்துற மு.க. ஸ்டாலின் இல்ல அவருடைய புதல்வர் தான் முதல்வர் சந்தேகங்களுக்கு வருதுன்னு பல நேரங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நாங்க தான் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டுல செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அந்த எதிர்வினை வரலையே. அது வராதுங்க. ஒரு மூணாவது இடத்துல இருக்கிற இல்ல, நீங்க ஆரம்பத்திலே இவ்வளவு கேள்விகள் நான் வெளியில இருந்து பேசுறேன். கேள்வி கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதாங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு பொருட்படுத்தக்கூடிய இடத்திலேயே இல்ல. அது ஒரு கூட்டணி பலத்தாலும் பிரபலமானவர்களை நிறுத்தி ஒரு ஓட்டு வங்கி வாங்கின மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துறதுனால எங்களுடைய நேரடி எதிரியான திமுகவை தான் அதிமுக பேசும் வழியே பாஜக எடுத்து பேசாதுன்னு சொல்ல வரங்க. ரெண்டாவது, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பொதுக்குளத்துல பூனையை தூக்கி தொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா திசை திருப்புறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய பட்டியல் எழிலரசன் வாசிச்சாரு. நான் அப்படியே கேட்கறேங்க. நான் அந்த வழக்கமானதெல்லாம் விட்டுறேன். மக்களோட அடி வயிற்றுல அடிச்ச பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டணத்தை 3 தடவை ஏற்றினது, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, எதை கேட்டாலும் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு காரணம் அப்படின்னு அவங்க மேல சொல்றதெல்லாம் விட்டுருங்க. பரந்தூர்ல யார் சார் விமான நிலையம் கேட்டாங்க? சேலம் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு போன ஆட்சியில பண்றப்ப என்ன கொடி பிடிச்சார் முதலமைச்சர்? பரந்தூர்ல யார் தமிழக மக்கள் எல்லாம் கேட்டாங்களா? பரந்தூர் பாகிஸ்தான்லயா இருக்குது? கிட்டத்தட்ட 300 நாளுக்கு மேல அங்கெல்லாம் சுத்தி நீங்க பாரிகார்டர் போட்டு இந்த மக்களை எல்லாத்தையும் சிறைபிடிச்சு வச்சிருக்கீங்களா? பரந்தூர் கேட்டாங்களா? வேங்கை வயல் தேசிய அவலம் 2.5 வருஷம் ஆச்சு சார். எஃப்ஐஆர் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் எனக்கு முன்னாடி பேசின காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மேடம் சொன்னாங்க. எங்கே போச்சு உங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்? அதை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. மாணவர்கள் சாதி ஆரோக்கியமா பேசலாம். மரியாதைக்குரிய கனிமொழி சகோதரி சொல்லுவாங்க, அதாவது இளம் தாலி அறுக்கிறவங்க, அதாவது மகளிருங்களோட இது அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. 80 பேர் இப்ப கள்ளச்சாராயம், மன்னிக்கணும் சார், கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாது, மிகை எத்தனால் சேர்த்து தண்ணியை குடிச்சு செத்து போனாங்களே. இதுதான் இவங்களோட சட்டம் ஒழுங்கா? கோவை குண்டு வெடிப்பு பாருங்க. குஜராத் போதை பொருளோட தலைமையகம் வெளியில இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. முதல்லயே நீங்க கருத்து முதற்கட்ட பார்வை முடிச்சிருங்க. முதல் சுற்று பார்வைனா சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள பூந்து கேட்டா நான் எப்படி பதில் பேச முடியும்? அவங்க பேசுறப்ப நான் வாய் திறந்தேன். முடிங்க திரு மணிகண்டன், முடிங்க, பேசலாம் மேடம், இருங்க. அவங்க உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க. உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க.
அப்ப நீங்க சொல்றது போய் சாதாரண மனிதன்ல இருந்து அரசியல் தலைவர்கள் வரையும் வெட்டி தினமும் சாய்க்கப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி விலைப்பட்டியல் வெளியிடுற மாதிரி கொலைப்பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இது இந்த ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாம அவர் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாம என்ன அவியலா பண்ணோம். நேர்மையான அரசு அதிகாரிகள் மணல் கடத்தல தடுக்கிறவன உள்ளேயே போய் ஆபீஸ்க்குள்ளேயே அரசு அலுவலகத்தில் வெட்டி கொள்றாங்க. அதை பத்தி கேட்க கூடாதா? இந்தியாவிலேயே நம்பர் 1 போதை கடத்தல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்காங்க. அவர் ஆளுங்க சேர்ந்த பிரமுகர்கள் அடுத்தடுத்து போதை மருந்து கேட்டாரு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்னவாக இருந்தது? அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்புறதுக்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா? கடந்த முறை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உட்பட சாத்தான்குளம் விவகாரம் உட்பட பல விவகாரங்களை அடிக்கோடிட்டு காட்டினார் எழிலரசன். ஐயா, அப்ப இருந்த எதிர்கட்சிகள் தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சியில ஏறத்தாழ தமிழகத்தில் 20,000 போராட்டங்கள் நடந்தது. 20,000 போராட்டங்கள். ஆனால் ஒரு குண்டு வெடிப்பு, ஏதாவது இந்த மாதிரி போதை கடத்தல் பண்ணி இந்த மாதிரி யாராவது கட்சி பிரமுகர் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களே, இவங்களோட சட்ட ஒழுங்குக்கு மிகையான சாட்சியே இதுதான். ரெண்டாவது எடப்பாடி இப்ப முதலமைச்சர் எதிர்கட்சிகள் அவதூறு பரப்பக்கூடிய எதிரிகளின் அரசியல் அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? அதுதான் நான் பட்டியல் போடுறேன்னு. அதாவது நீங்க சொல்ற பாசக அவங்க கூட விவசாயிகள் மேல இது வரைக்கும் குண்டர் சட்டம் போட்டது இல்லைங்க. விவசாயி மேல குண்டர் சட்டம் போடுறீங்க. 4,500 கோடி ரூபாய்க்கு மணல் திருட்டுக்கு இன்னைக்கு வந்து டெல்லிக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிறீங்க. சிறைப்பறவை செந்தில் பாலாஜி சிறை செல்ல காத்திருக்கும் அமைச்சர். இப்படி ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு உங்களை விமர்சனம் பண்ணாம உங்களை புகழ்ந்து பாடுறதுக்கு என்ன உங்களுடைய நிலைய வித்வான்களா? ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அடுத்த ரவுண்ட்ல வர எல்லாத்திலையும் ஃபெயிலியர். திசை ஒன்னு சொல்லுவார் என்னன்னா, ஆளுநர் RN ரவி காரணம், மோடி காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம். இந்த பிளக்கானம் பாடுறதை தவிர உருப்படியா காலை உணவு திட்டத்தை பத்தி திரு எழிலரசன் தேர்தல் பரப்புரை நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரு. சார், மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டது அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் பரப்புரை நேரத்திலே முன் வச்சார். நிறைய திட்டங்களை செயல்படுத்துறதுல சிக்கல் இருந்ததுங்கிற குற்றச்சாட்டை அவரே முன் வச்சாரே சார். சார், அவர் ஆட்சியில் இருந்த 4.5 வருஷத்துல ஒக்கி புயல் உட்பட எத்தனையோ பேரிடர்கள் வர்றப்ப மத்திய அரசு எடுத்துக்கிட்டு, அதாவது மத்திய அரசுக்கு எதிராக பிளக்கானம் பாடிக்கிட்டு அரசியல் பண்ணீங்க. ஆக வேண்டிய காரியத்தை பார்த்தார். எதை தொட்டாரோ ஆளுநர் RN ரவி காரணம், இல்ல மோடி காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம்னு சொல்றதுக்கு எதற்கு ஒரு முதலமைச்சர்? முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நான் வர திரு எழிலரசன் வர நீங்க தான் பதில் சொல்லணும். இன்னும் கார்த்திகேயன் அவருடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவு செஞ்சது உங்ககிட்ட வர. திரு கார்த்திகேயன், இங்க எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யத்தான் செய்யும், அதுதான எதிர்க்கட்சிகளுடைய வேலை அப்படிங்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இந்த அவதூறுகளை எல்லாம் தாண்டி, பாரபட்சத்தை எல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிர்வாக திறமையால் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் சேர்த்தே சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். எதிர்க்கட்சிகள் மக்களுடைய குரலை பிரதிபலிக்கணும். அரசு ஏதாவது தவறு செய்தால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது மக்கள் சார்பாக அந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்களாக எதிர்க்கட்சிகள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ போராட்டம் இத்தனை 20,000 போராட்டம் நடந்தது சென்ற அதிமுக ஆட்சியில், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் அப்படின்னு சொன்னார். இப்போ யார் அதிமுகவை போராட்டம் செய்கிறத தடுக்கிறாங்க? மக்கள் பிரச்சனையை தான் மக்களை சந்தித்து களத்துக்கு போய் அரசியல் ரீதியாக ஒரு நிர்பந்தத்தை அரசுக்கு ஏற்படுத்துங்க. அவர்கள் தவறுகளை சரி செய்யறதுக்கு நீங்கள் நிர்பந்தத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் ஒரு நாள் டோக்கன் ப்ரொடெஸ்ட் பண்ணால் சரியாயிடுமா? பண்ணுறீங்க, இல்லைன்னு மறுக்கல. பட் அது போதுமான்னு கேட்குறேன். நீங்கள் அங்கே 20,000 பண்ணாங்களே, நீங்கள் ஒரு 10,000 போராட்டம் பண்ணுங்க. யார் வேணாம் உங்களை தடுக்க போகிறாங்க? அப்போ மக்களுடைய கோரிக்கைகளோ இல்லை அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தால் உங்களை மக்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு அதில் தேர்தலில் பலன் கிடைக்கும். நீங்கள் ஆனால் வெறுமனே குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு ஒரு நாள் கூடி போராட்டம் நடத்திட்டு அடுத்த நாள் கலைந்து போய் அடுத்தது போராட்டத்திற்கு மட்டுமே இன்னொரு பல வாரங்கள் கழித்து ஒரு போராட்டம் நடக்கும்போது மட்டுமே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமாக இல்லைன்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அதைத்தான் கேட்க வரும். அப்போ அவர் சொன்னார் ஒன்றிய அரசு கொடுத்துக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசுமே குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் எதுக்கு அரசு அப்படின்னா, நிதி வரி விதிக்கும் அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஜிஎஸ்டிக்கு அப்புறம். அப்போ நமக்கு வரக்கூடிய நிதி பங்கீடுன்றதை காம்பன்சேஷன் பீரியடையும் நிறுத்திட்டீங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள்னு கேட்கும் பொழுது பிளட் ரிலீஃபுக்கு கூட பணம் கொடுக்கலையே.
இப்போ அவர் சொல்றாரு ஒக்கி புயலுக்கு வந்து எங்களுக்கு வரலையா, நாங்க போய் வந்து ஒன்றிய அரசோட போராடிட்டு இருந்தோமா, அப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமான்னு கேட்டீங்க இல்லையா. நீங்க உங்க பேர்லயே கொடுக்கலையே, நீங்க சண்டை போடல, ஆனா அதுக்கப்புறம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா. 2019 இருந்து கூட்டணியில் தான் இருந்தீங்க 21 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்போ கூட கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பிரச்சனை, அதாவது சண்டை போட்டிருக்கணும் இல்லையா.